Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. மறக்கலாம் உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தை 1-16 வரை. அந்நாள்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்து இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது.
ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர்? ஏன் உணவருந்தவில்லை என்று அவனிடம் கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலன் ஆகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். இம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இளி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழிந்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இளி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இளி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும், கவனித்தருளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும், கவனித்தருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும், கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவனில்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை.
நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆண்டவரே, என் பெருமூச்சை நீர் கவனித்தருளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். கவனித்தருளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். கவனித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தும் உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். எவராது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, தமிழகத்தின் எல்லா ஆலயங்களிலும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு கிளை கோவிலோ அல்லது ஆலயத்தின் பெயரோ கோடி அற்புதராம் புனித அந்தோனியாருடைய பெயர்கள் கண்டிப்பாக இருக்கும். வீதியெங்கும் விழா கோலங்களாக இன்று நிறைந்திருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். இந்த அந்தோனியாருக்கு விழா எடுக்கிற சூழலில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய மனதில் குறிப்பாக இந்த புனிதர் வணக்கம் இதையெல்லாம் குறித்து ஐயத்தோடு இருக்கிற அத்துணை ஆன்மாக்களுடைய மனதிலே ஒரு குழப்பம் எழும், ஒரு கேள்வி எழும். ஏன் புனிதர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பர விழா? ஏன் அந்தோனியாருக்கு தமிழகம் எங்கும் இவ்வளவு மிகப்பெரிய வரவேற்பு என சொல்லி கேள்வி எழும். அதிலும் குறிப்பாக நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரிவினை அன்பர்களுக்கு கேள்விகள் எல்லாம் இருக்காது, அவர்களிடத்திலே பதில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பானதென சொல்லி குழம்பியிருக்கிற கத்தோலிக்கரை அப்படியே தங்களுடைய வலைகளுக்குள் மிக எளிதாக பிடித்துச் சொல்கின்ற காலம் இது. இந்த காலகட்டத்தில் முதலில் ஏன் புனிதர்களுக்கு நாம்
வணக்கம் செலுத்துகிறோம் என்கின்ற தெளிவோடு புனித அந்தோனியாரினுடைய வாழ்க்கையை இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நாம் எண்ணி பார்க்கலாம். நீங்கள் தற்பொழுது வலையொலியிலே ஒரு மிகச்சிறந்த போதகருடைய வலையொலி, அதில் நீங்கள் அடிக்கடி சில காணொளிகளை காணலாம். அவருடைய தந்தை ஒரு காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலை செய்து கொள்ள போனவர் ஆண்டவரால் அழைக்கப்பெற்று முழுமையான ஊழியக்காரராய் இந்த தமிழகத்திலும் ஏன் உலகெங்கும் சிறு இறைவார்த்தையை போதித்தார். இறை மக்கள் எல்லாம் அவருடைய பாதங்களில் செல்வங்களை வந்து கொட்டினார்கள். அந்த ஒரு ஜெப வீடு பிற்காலத்தில் நிறுவனமாய் உருமாறிய பொழுது இன்று அவர்களுடைய பணிகளை நாம் பார்க்கிறோம். என்ன சமைக்கலாம், டெய்லி நாங்கள் எப்படி வீட்டில் கிளம்புறோம், நாங்கள் போடுற மேக்கப் என்ன, நாங்கள் உடுத்துகிற உடை எப்படிப்பட்டது, எந்த நாட்டுக்கெல்லாம் நாங்கள் பயணப்படுறோம்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி அல்ல, தங்களை தங்கள் குடும்பத்தை மையப்படுத்திய ஒரு நிறுவனம் போல, நிறுவனத்தின் ஊழியர்கள் போல அவர்கள் பல்வேறு காணொளிகளை பதிவேற்றம் செய்வதை நாம் காணலாம். இப்படி இருந்தாலும் கூட தங்களுக்காய், தங்கள் பிள்ளைகளுக்காய், தங்கள் நடத்துகிற நிறுவனங்களுக்காய் அவர்கள் ஓடோடி உழைக்கிற எந்த சூழலிலும் அவர்கள் நடத்துகிற ஜெப கூட்டங்களுக்கு மக்கள் அலைகடல் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார், அவர் வழியாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் நாம் செல்கிறோம். பல்வேறு விமர்சனங்கள் இவ்வளவு வந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். அவருடைய தந்தை வழியாக செயல்பட்ட அதே கடவுளும் அவருடைய ஆவியானவரும் இவர் வழியாக செயல்படுவார் என சொல்லி நம்புகிறோம். அது இன்று நம்முடைய கத்தோலிக்க குருக்களுக்கும் பொருந்தும். சிலருடைய திருப்பலிக்கு, மறையுரைக்கு, ஜெபக்கூட்டங்களுக்கு நிறைய மக்கள் செல்கிறார்கள். மனதில் வைத்து கொள்ள வேண்டும், குருக்கள் என்றாலும், துறவு என்றாலும், போதகர் என்றாலும் அடிப்படையில் நாங்களும் பலவீனங்களை தாங்கிச் கொண்டு நடைபெறுகிறோம். நாங்களும் வாழ்க்கை சூழலில் ஏதோ ஒரு கட்டத்தில் பாவம் செய்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு முன்னால் வணங்குகின்ற தலையும் வேண்டி நிற்கிற ஆசீர்வாதமும் கூடுகிற கூட்டமும் எங்களுக்கு அல்ல, மாறாக ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்களே, இவர்கள் வழியாக நமக்கு இறைவனுடைய வார்த்தையும் இறைவனுடைய அதிசயமும் நடக்கும் என்கிற நம்பிக்கை 2022 இந்த ஜூன் 13 வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால் எண்ணி பாருங்கள். எத்தனை புனிதர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் மறைசாட்சிகளாக மறிக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் வறுமையின் நிழல்படாமல் வாழ்ந்திருக்கலாம், வறுமையில் திருவோடி என்றவர்களை பார்த்திருக்கிறோம். நோயில்லாத சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு நாட்டிலே பிறந்து உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே நோய்வாய்ப்பட்டு இறப்பதை நாம் காண்கிறோம். ஏன்? ஆண்டவருடைய பெயரை சொல்லிக் கொண்டு வந்து இன்று மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாய் மாறியிருக்களை பார்க்கிறோமே. ஆனால் முன்னொரு காலத்திலே எல்லா செல்வந்தர்களும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தங்களை பண்டார சுவாமிகளாக, தங்களை பரதேசிகளாக இந்த மண்ணிலே அவர்கள் நடந்து நடந்து இயேசுவை போதித்தார்களே, அவர்கள் வழியாக கடவுள் செயல்பட மாட்டாரா? செயல்பட்டிருக்க மாட்டாரா? எண்ணி பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் குலமுதுவர்களை அழைத்தாரே, இறைவாக்கினர்களை அழைத்தாரே. புதிய ஏற்பாட்டிலே அவர் திருத்தூதர்களையும் சீடர்களையும் அழைத்தாரே, திருத்தொண்டர்களை அழைத்தாரே. அவர் தன் அழைப்பை நிறுத்தி கொள்வாரா? இல்லை. கடவுள் தனக்கான பணியாளர்களை ஒவ்வொரு காலத்திலும் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறார். தன் மக்களுக்கு சென்று அவர் விரும்புகிற செய்தியை, எச்சரிக்கையை கொடுப்பதற்காய் அவர்கள் வழியாக அவர் செயல்படுகிறார். கடவுள் மோசேயை அனுப்ப வேண்டியதன் தேவை என்ன? அவரை இறங்கி சென்றிருக்கலாமே. மக்களுடைய கண்ணீரை, அழுகுரலை கேட்டவருக்கு இறங்கி வருவதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது? தன் பணியாளனை அழைத்து அவர் வழியாக அவர் புதுமைகளை செய்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளை அழைத்தாரே, அந்த வரிசையில்தான் நம்முடைய புனித அந்தோனியாரையும் அவர் அழைத்திருக்கிறார். பாவிகளும் பலவீனர்களுமாகி எங்கள் வழியாக கடவுள் இன்று செயல்படுகிறார் என சொன்னால், பரிசுத்தவான்களாகி இவர்கள் வழியாக ஆண்டவர் செயல்பட மாட்டாரா? செயல்படுவார் என்பது உண்மை. அதை மனதில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். புனிதர்கள் எல்லாம் ஏதோ வாழ்க்கையினுடைய இரண்டாம் பாதியிலோ ஏதோ ஒரு தெளிவை அடைந்த பிறகு ஆண்டவரை தேடிச் சென்றவர்கள் மட்டுமல்ல. உன்னுடைய தாயின் கருப்பையில் நான் இருந்த பொழுதே உன்னை நான் அழைத்தேன், தெரிந்தெடுத்தேன் என சொல்லி எரேமியாவுக்கு வாக்கு கொடுக்கிறாரே, அதுபோல் பலரை கடவுள் சிறு வயதிலேயே குழந்தையாக இருக்கிற பொழுதே, கருவில் இருக்கிற போதே அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வரிசையில் வருகிறவர் தான் புனித அந்தோனியார். பக்தி நிறைந்த குடும்பம்,
தாயும் தகப்பனுமாய் தன் பிள்ளைகளை எல்லாம் கடவுளுடைய தெய்வ பயத்தால் அப்படி வளர்த்தெடுத்தார்களே, அந்தோனியாருடைய தாய் சிறு வயதில் இவரை உறங்கச் செய்வதற்கும் இவரை கவனித்துக் கொள்வதற்கும் அவர் பாடிய தாலாட்டு என்ன தெரியுமா? அன்னை மரியாளின் பாடல்கள், அன்னை மரியாள் குறித்த பாடல்கள், அன்னை மரியாளின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிற பாடல்கள். தன் பிள்ளை வளருகிற பொழுதே, அவனுடைய மடியிலும் தந்தையினுடைய தோள்களில் இருக்கின்ற பொழுதே அன்னை மரியினுடைய பாடல்களையே தாலாட்டாக பாடி 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 பிள்ளைகளை முழுக்க முழுக்க ஆன்மீக சூழலை வளர்த்தெடுத்தாரே. அப்படிப்பட்ட அந்தோனியார் சிறு வயதிலிருந்தே திருப்பலியில் பங்கெடுப்பதிலும் நற்கருணை உட்கொள்வதிலும் நற்கருணை பேழைக்கு முன்னால் நீண்ட நெடுநேரம் அமர்ந்து தியானிப்பதிலும் தன் நேரத்தை செலவிட்டார் என சொன்னால், சிறுவயதில் கடவுளுக்கு மனிதருக்கு உகந்தவராய் இயேசு வாழ்ந்தது போலவே, அவரை அன்னை மரியாள் சிறு வயதிலிருந்து அப்படியாக வளர்த்தது போலவே புனித அந்தோனியாரையும் அவருடைய தாய் அச்சொல்லிலே வளர்த்தெடுக்கிறார். ஒரு நாள் தன் இல்லத்தின் கதவை தட்டுகிற சத்தம், கதவை திறக்கிறார். அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறார். அவரிடத்திலே ஒரு பை இருக்கிறது. அந்த பையுக்குள்ளே பார்த்தா ஏதோ சில பொருட்கள் இருக்கிறது. அந்தோனியாருக்கு என்னன்னு தெரியவில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும், பசிக்குதான்னு கேட்குறார். எனக்கு பசியெல்லாம் இல்லை என வந்த சிறுவன் சொன்ன பொழுது, உங்களுக்கு என்ன வேண்டும்? பையை திறந்து காட்டுறார். உள்ள சிவப்பு இடத்துல ஏதோ இருக்குது. அந்தோனியார் கேட்கிறார், இதெல்லாம் நம்ம என்ன வைடூரியங்கள் என சொல்லி. வைடூரியங்கள் அல்ல, நான் கேட்ட பொழுது இவையெல்லாம் எனக்கு இதயத்தை கொடுத்தார்களே அவர்களுடைய இதயங்கள் என சொல்லி, இந்த வரிசையில் நீயும் உன் இதயத்தை கொடுப்பாயான சொல்லி அந்தோனியார் இடத்துல கேட்ட பொழுது அந்தோனியார் கொடுப்பதற்கு முன் வருகிறார். கட்டுக்கதைகள் அல்ல, அந்தோனியார் தன் வாழ்க்கையிலே நடந்ததை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னாரே. சிறு வயதில் தன் இதயத்தை கடவுளுக்கு கொடுக்க தயாராக இருந்த ஒரு மகன். ஆண்டவரே, இந்த உலகம் உன்னுடையது, இந்த படைப்புகள்லாம் உமக்கே சொந்தம், நீர் கேட்கிற இதயத்தை நானும் தருகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சிறு வயதிலேயே தன் இதயத்தை கொடுத்தவர். மன்னன் சாங்கோ என்ன செய்கிறார்? இளைஞர்களை எல்லாம் தன் பால் இருப்பதற்காக அவர்களை தவறான வழியிலே வழி நடத்துகிறார். புனிதனுடைய காலத்திலே இது எல்லா காலத்திலும் இருக்கும். சாக்ரட்டிஸ் காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இளைஞர்கள் வெளிப்படையாமல் இருக்க அவர்களை ஒரு போதை உலகத்திலே வைத்திருப்பது. ஆனால் நம்முடைய புனிதரோ இளைஞர்களின் கூட்டத்திற்கு பின்னால், போதைகளுக்கு பின்னால் சென்று விடாமல் ஆவியானவருடைய வழியிலே அவர் சிறு வயதிலிருந்தே நடக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்தவர் தான் நம்முடைய அந்தோனியார். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அழகை அவரை சோதிப்பதை உணர்கிறார். அந்த அழகையினுடைய சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த பீடத்தில் இருந்த சலவை கல்லில் தன்னுடைய கரங்களால் அவர் சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது சிலுவை அடையாளத்தை பார்க்கின்ற அழகை ஓடோடி செல்லுகிறது. இந்த பங்கு பணியாளரை குருவை அழைத்து கொண்டு வந்து காண்பிக்கிறார். பங்கு பணியாளருக்கு ஆச்சரியம். அவர்கிட்ட சிலுவை அந்த சலவை கல்லில் அப்படியே இருக்கிறது. சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய இறை வல்லமையினால் நிரம்பி இருக்கிறாய், கண்டிப்பாக நீ எதிர்காலத்திலே ஒரு புனிதராக மாறுவாய் என சொல்லி அந்த குருவானவர் இறைவா குறைக்கிறார். அவர் உரைத்தபடிதான் பின்னாளில் நடந்திருக்கிறது. ஒரு அற்புதம் அல்ல, கோடி அற்புதங்களை இன்று வரை செய்கிற புனிதராய் உயர்ந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதே கிடையாது. நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான தகுதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உணராமல் இருக்கலாம், அல்லது உணர்ந்தாலும் பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த ஆசீர் நம் மீது நிறைவாய் தங்கியிருக்கிறது. தொடக்க நூல் 1 என்ன சொல்லுகிறது? கடவுள் உலகெல்லாம் படைத்த பிறகு மனுஷனுக்கு சொல்கிறாரே, நீங்கள் பழுகி பெருகுங்கள், இவற்றையெல்லாம் உங்களுடைய ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், உலகத்தின் அத்துணை படைப்புகளையும் கால்நடைகள் பறவைகளையெல்லாம் உங்களுடைய ஆளுமைக்கு உட்படுத்துங்கள்னு சொன்னாரே. இந்த வார்த்தை இன்னைக்கு பொய்த்து போயிருச்சா? இல்லை. தானியனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அது உண்மையாக இருக்கே. பசியோடு இருந்த சிங்கங்களுடைய வாயிலெல்லாம் கட்டி போடும்படியாக ஆண்டவர் தானியனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார். அவர் அந்த கால்நடைகளை எல்லாம் ஆளுமை செய்வதை, தன் ஆற்றலால் கட்டுப்படுத்துவதை பார்க்கிறோமே. அன்பிற்குரியவர்களே, நம் புனிதருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய இந்த ஆசீர்வாதம் நிரம்ப இருந்தது. என்னுடைய தந்தை வயல்வெளியிலே அனந்தரமும் அங்கு காவல் காக்க செல்வதுண்டு. குருவிகள் எல்லாம் வந்து தானியத்தை பறித்து சென்றுவிடும் என்பதால் குருவிகளை ஓட்டுவதற்காக தினமும் தந்தை மாட்டினவர்கள் வயல்வெளிக்கு செல்வார். ஒரு நாள் இவரால் செல்ல முடியவில்லை. நம்முடைய புனிதரிடத்திலே இன்று நீ செல் என சொல்லுகிறார். புனிதருக்கு ஒரே மனவேதனை, இது திருப்பலிக்கு செல்கிற நேரம் ஆயிற்று, நான் திருப்பலிக்கு செல்லாமல் அங்கே எப்படி செல்வதென சொல்லி ஆண்டவரிடத்திலே அந்த வயல்வெளியில் நின்று ஜெபிக்கிறார்.
தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு அங்கு சென்றவர் அங்கிருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த குருவிகள் எல்லாம் தானியத்தை ஒன்றும் செய்யாதிருக்கும்படி அங்கு ஒரு அறையை காண்பித்து அந்த அறையில் இருக்கும்படி அவர் வேண்டுகிறார். அத்துணை குருவிகளும் அந்த அறைக்குள் அடைபடுகின்றன. தந்தை திரும்பி வருகிறார். திருப்பள்ளியிலே மகனை காண்கிறார். மகன் இங்கு இருக்கிறார் என சொன்னால் வயல்வெளியிலே யார் இருப்பது? தானியத்தை யார் பாதுகாப்பது? குருவிகள் எல்லாம் பாழாய்ப்படுத்தியிருக்கும் என சொல்லி அவர் அங்கு செல்கிறார். அங்கு ஒரு குருவியும் காணவில்லை. எங்கு அந்தோனியார் அடைத்து வைத்தாரோ அங்கேயே அத்தனை குருவிகளும் அமைதியாக இருக்கிறதே. ஆண்டவர் தொடக்க நூலில் கொடுத்த ஆசிரை அந்தோனியார் முழுமையாய் பயன்படுத்துகிறார். அவரிடத்திலே அந்த வாக்கும் அந்த ஆசிரும் தங்கி இருந்தது. நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமாம் அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை தொடர்ந்து படிக்கிறோம். 15 வயதிலே துறவு வாழ்க்கைக்கு போக வேண்டும் என ஆசை, அங்கே சேர்ந்து விடுகிறார். இந்த துறவு வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கும், கவலை இருக்கும் சொல்லுகிற பொழுது அவைதான் துறவினுடைய உயிர் நாடி என சொல்லி சிறு வயதிலே புரிந்து கொள்கிறார். நான் துறவு வாழ்க்கை மேற்கொள்கிற பொழுது வருகின்ற அத்துணை கவலையும் அத்துணை அசௌகரியமும் துன்பங்களும் பாடுகளும் துறவரத்தின் உயிர் நாடி என சொல்லி ஏற்றுக்கொண்டவர் பேரின்ப வாழ்வு என்றால் என்ன என்பதை அந்த சிறு வயதில் வரையறை செய்கிறார். இறைவனோடு வாழ்வது, இறைவனுக்காய் வாழ்வது, இதுதான் பேரின்ப வாழ்வு என சிறு வயதில் கண்டுணர்கிறார். தன் அழைப்பை வாழ துவங்குகிறார். அவர் சேர்ந்ததோ லிஸ்பன் நகரத்தில் இருக்கிற அகுஸ்தினா குருமடம். ஆனால் அவருக்கு அங்கே ஒரு சிறு இடைஞ்சல். அருகிலேயே தன்னுடைய சொந்த ஊர் இருப்பதால் எல்லா மக்களும் நண்பர்களும் பெற்றோரும் உறவினர்களும் அடிக்கடி காண வருகிறார்கள். ஆனால் அந்தோனியாருக்கு ஆண்டவரோடு நேரத்தை செலவிட வேண்டும் என சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு ஆசை. நான் பார்க்கிறோமே, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரம் எடுத்து ஆண்டவரோடு தனிமையிலே சென்று ஜெபித்தார் என சொல்லி இவருக்கும் அங்கே ஆண்டவரோடு தனிமையில் இருக்க முடியவில்லை. உறவுகள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகின்றன. ஆகவே என்ன செய்கிறார்? இவராக சென்று கோயிம்பரா என்கிற இடத்துல இருக்கிற அந்த மடத்திற்கு தன்னை மாற்றும்படி கேட்டுக்கொண்டு அங்கே செல்கிறார். அங்கே சென்று அவர் அங்கிருந்து ஆண்டவரோடு நிறைய நேரத்தை அவர் ஜெபத்திலும் தவத்திலும் தியானத்திலும் செலவிடுகிறார். சிறு வயதிலேயே பற்றி எறிகிற அந்த ஒரு ஆசை, ஆர்வம். தோட்டத்தில் வேலை செய்கிற பொழுது திருப்பலி காண முடியவில்லை. இந்த புதுமையை படித்திருப்போம். நடுவில் இருந்த சுவர் மறைந்து அவர் திருப்பலி நற்கருணை வசீகரம் செய்கின்ற பொழுது அவர் காணுகின்றபடியாக மறைந்து போகிறதே. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது இறைவசனத்திலே எக்காலத்தை ஊதி பேரொளி எழுப்பிய பொழுது எப்படி எரிக்கோ மதில் சுவர் கீழே விழுந்ததோ அதுபோல கடவுளிடத்தில் ஜெபித்த பொழுது அந்த மதில் மறைந்து போகிறபடியாக அதிசயத்தை ஆண்டவர் புனித அந்தோனியோட வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். இறை வார்த்தை எங்கும் செல்லவில்லை, அவரிடத்தில் தங்கியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்னும் அதிகமாக நாம் பார்க்கிறோமே, அவருடைய இல்லத்திலே வயது முதிர்ந்த ஒரு துறவி இருக்கிறார். அவர் வயது மூப்பினால் ஒருபுறம் வேதனை, அழகையினால் மறுபுறம் வேதனை. அந்தோனியாருக்கு அவர் காண்கிற பொழுது ஒரு பரிவு எழுகிறது. அவர் வேதனைப்பட்டு தரையிலே விழுந்து துடிக்கிற பொழுது தன்னுடைய அந்த வெண்மையான மேலாடையை அந்த துறவியின் மேலே அவர் போர்த்துகிறார். அந்த துறவியின் வேதனை குறைகிறது. அவரை வாட்டிய அழகை அவரை விட்டு ஓடிச் செல்கிறது. இரத்தப்போக்குடைய பின் இயேசுவினுடைய மேலாடையின் நுனியை தொட்ட பொழுது நான் சுகம் பெறுவேன் என சொன்னாரே, எந்த மேலாடை அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுத்ததோ அது இங்கே பார்க்கிறோம். புனித அந்தோனியார் வழியாக அந்த துறவிக்கு சுகம் கொடுக்கிறதே. இறை வார்த்தையில் குறிப்பிடப்படுகின்ற ஆசீர் புனித அந்தோனியாரோடு நிறைவாய் தங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, புனிதர்கள் என்பவர்கள் மேலிருந்து குதித்தவர்கள் அல்ல, ஆண்டவரை தனியாக தேர்ந்து கொண்டவர் அல்ல. வாழ்க்கை சூழலிலே ஆண்டவரை உணர்ந்து அனுபவித்து பின் செல்வதற்காக முனைப்பை காட்டுகிறார்கள். தாங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளையாம் மனமோந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கொண்ட நோக்கிலிருந்து ஒரு நாளும் விலகிச் செல்வதே இல்லை. புனித அந்தோனியார் அப்படிப்பட்டவர் தான். நான் மேற்கோள் காட்டியவையெல்லாம் மிக 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 குறைவான மேற்கோள்கள். அவருடைய வாழ்க்கையும் அவர் செய்த அற்புதங்களும் ஒரு சமுத்திரத்தை போல பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆனால் இவையெல்லாம் கொடுக்கிற அழைப்பு என்ன? இறை வார்த்தை எந்த ஆசிரை நமக்கு உரித்ததென சொல்லுகிறதோ நாம் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால் நம்மாலும் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியும். எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையினால் அற்புதங்கள் செய்தாரோ, தன் மேலாடையால் அற்புதங்களை செய்தாரோ, தன் பார்வையினால் சுகம் கொடுத்தாரோ, அவையெல்லாம் புனித லிஸ்பன் நகர் அந்தோனியோட வாழ்க்கையில் நடந்ததென சொன்னால் அவர் வாழ்க்கையில் கடவுள் செயல்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுவார் என்பதுதான் உண்மை. பல நேரங்களில் அந்தோனியாருக்கு விழா எடுப்பதிலே நாம் கவனம் செலுத்துகிறோமே, அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு முறையாவது நாம் படித்திருக்கிறோமா? நவநாளில் அங்கே இருக்கிற 4 பாட்டிக்கும் முன்னாடி இருக்கிற 2 சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் நவநாளை வாசிக்கிறோம். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள், உணர்ந்து கொள்ளுகிறார்கள்? இத்தனை அதிசயங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடப்பதை எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்?
ஏன் வழிபடுகிறோம், ஏன் கொண்டாடுகிறோம், ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் தெரியாமலே புனிதர்களை கொண்டாடுகிறோமே. இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் ஆசித்தோம் என சொன்னால் வீதிகளுக்கு இறங்கி சென்று தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு நேரமே இருக்காது. இவருடைய வார்த்தையில், இதனுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாம் நம்மையே தொலைந்து போவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுக்கிற செய்தி ஒன்றே ஒன்றுதான். புனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை அடிப்படையில் தேவை, அது மரியாதை. அதே சமயத்தில் அந்த புனிதர்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ, இந்த புனித அந்தோனியார் யார் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தாரோ அதை நாம் நமதாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கான அழைப்பு. அந்தோனியார் நம்மளால் மனப்பாடமாக சொல்கிறோம். செவ்வாய்க்கிழமைனா மறக்காமல் அந்தோனியாருடைய கோயிலுக்கும் கிணை கோயிலுக்கும் போய் மெழுகுத்திரி ஏற்றி வச்சுடுறோமே. அந்த அந்தோனியார் கொண்டிருந்த பக்தியை கடவுள் மீது, இயேசுவின் மீது வைத்திருக்கிறோமா? தினந்தோறும் திருப்பலி பார்க்கணும்னு சொன்னால் ஒரு மாதிரி அவர் மனம் அமைதி இல்லாமல் போகிறாரே, திருப்பலியை பார்ப்பதில் ஆர்வம் இருக்கிறதா? நற்கருணை உட்கொள்வதிலே அவருக்கு அலாதி பிரியம். எத்தனை தகுந்த தயாரிப்பு நற்கருணை உட்கொள்ளுகிறோம். அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருந்த அன்பிற்கு அளவே இல்லை. நற்கருணை பேழைக்கு முன்பாக அமர்ந்து தனிமையிலே ஜெபிப்பதற்கு அவருக்கு அவ்வளவு ஆசையும் ஆர்வமும் அதன் மீது ஒரு காதலும் இருந்ததே. நற்கருணை பேழை எத்தனை முறை நாம் தனிமையில் சென்று பார்க்கிறோம், முழந்தால் படியிடுகிறோம், தனிமையில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். இறையில் சொல்லிக் கொடுப்பார்கள், ஃபெய்த் இன் ஜீசஸ், ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். இயேசுவில் நம்பிக்கை என்பது வேறு, இயேசுவினுடைய நம்பிக்கை என்பது வேறு. அதுபோல ஃபெய்த் இன் செயின்ட் என்பதற்கும் ஃபெய்த் ஆஃப் செயின்ட் என்பதற்கும் வித்தியாசம். புனிதர்கள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை என்பது வேறும், புனிதர்களின் நம்பிக்கை என்பது வேறும். நாம் புனிதர்கள் மீது மட்டும் நம்பிக்கையை வைத்துவிட்டு கொண்டாடிவிட்டு போனோம் என சொன்னால் உண்மையில் புனிதர்களுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். ஏனெனில் நாம் அவர்களை கொண்டாடி விடுகிறோம். அவர்கள் தாங்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக வாழவில்லை, கடவுள் மாட்சிப்படுத்த வேண்டும் என வாழ்ந்தார்களே, அதுதான் புனிதர்களின் நம்பிக்கை. அந்த புனிதர்களின் நம்பிக்கை நான் நமதாக்கினோம் என்று சொன்னால் அதுதான் அவருடைய பார்வையில் மிகப்பெரிய கொண்டாட்டமாய், வணக்கமாய், மரியாதையாய் அமையும். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்தோனியாரிடத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் அவரிடத்தில் வேண்டுகிறோம், பரிந்து பேச சொல்லி. இன்னும் ஒரு விண்ணப்பத்தை வைப்போம். அந்தோனியாரே, வழியாக செயல்பட்ட கடவுள் என் வழியாக செயல்பட வேண்டும். உம்மில் தங்கியிருந்த வார்த்தையின் வலிமை என்னில் தங்கி இருக்க வேண்டும். நீர் கடவுளை, இயேசுவை, அன்னை மரியாளை, நற்கருணையை, திருப்பலியை இறுக பற்றி பிடித்திருந்தது போல நானும் அவற்றையெல்லாம் இறுக பற்றி பிடித்திருக்க வேண்டும் என சொல்லி அவரிடத்தில் மன்றாடுவோம். ஏனெனில் அந்த ஒரு வயதான ஒரு துறவி குணம் பெற்றோன அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுவார். அப்போ அந்தோனியார் சொன்னார், நான் நன்றிக்குரியவன் அல்ல, நன்றிக்குரியவர் இறைவன் மட்டுமே சொல்லுவார். அந்தோனியாருடைய பரிந்துரை வழியால் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்தோனியாருக்கு நாம் மரியாதை செலுத்துவோம். அதே நேரத்தில் அவர் கையிட்டு காட்டிய அந்த ஆண்டவருக்கு நம்முடைய ஒட்டுமொத்த நன்றியை, மாட்சியை உரித்ததாக்குவோம். அப்பொழுது நம்மை குறித்து இந்த புனிதரும் கடவுளும் மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் இந்த திருப்பலியின் வழியாக நமக்கு கொடுக்கட்டும். ஆமீன். தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு வழங்கி
உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் உமது திரு அவைக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் உமது திரு அவையை எந்நாளும் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குடும்பமாய் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலை மக்களையும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்தும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் பெறலுமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவளோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தாமே
சிறு வயதிலிருந்தே புனித அந்தோனியாருக்குள் நீங்காத தூண்டுதலாயிருந்து இவர் பக்கமாய் அவரை முழுமையாய் அழைத்தவர், வழி நடத்தியவர். கோடி அற்புதங்களை அந்தோனியார் இவரிடத்திலே கேட்ட பொழுது நிறைவாக தந்த தெய்வம் இவரே. திருவுடலாய் திரு இரத்தமாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்தருக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசிய வார்த்தைகளை நாம் கேட்டோம். அவர் தன்னுடைய அழைப்பை ஒரு நாளும் நிறுத்துவதே இல்லை. தன் மக்களிடத்தில் தன் சார்பாக சென்று பேசுவதற்காய் அவர் தம் பணியாளர்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பணியாளர்களுடைய வரிசையிலே முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறவர் தான் கோடி அற்புதராம் புனித அந்தோனியார். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட்டதை நாம் மறையுரையிலே கேட்டிருப்போம். இன்னும் அநேகமான கருத்துக்கள் அவரை குறித்து குறிப்புகளாய் நூல்களாய் வந்திருக்கின்றன. ஆண்டவர் அவருக்கு செய்ததை நமக்கும் செய்ய காத்திருக்கிறார். உருக்கத்தோடு ஆண்டவரிடத்தில் இந்த பாடல் வழியாக நாம் மன்றாடுவோம். இறைவன் நம்மிலும் நிறைவாய் செயல்படட்டும். அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் வாழ்வில் எந்நாளும் நீ முழுமையாக தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையின் கண்ணீர் என்றாலும், காயங்கள் என்றாலும், வெற்றிகள் என்றாலும், தோல்வி என்றாலும், யாரும் இல்லாமல் தனிமையில் தவித்தாலும் ஆண்டவரே, உறவுகள் சூழ இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவரீர் நீர் எங்களுக்குள் தங்கியிருக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ உன்னை காக்கிற நான் ஒரு நாளும் கண்ணேறுவதில்லை என சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய உள்ளங்கைகளுக்குள் என்னை நீர் நிறைவாய் பறித்து வைத்தாண்டவரே. உம்மை விட்டு ஒரு நாளும் விலகி செல்லாதபடி காண்டவரே. இதோ தாய் தன்னுடைய சிறு பிள்ளையை தன் மடியிலும், தந்தை தன்னுடைய பிள்ளையை தன் தோள்களிலுமே இறுக அணைத்து பிடிப்பது போல ஆண்டவரே, நீர் என்னையெல்லாம் உம்முடைய மகனாய் மகளாய் தாங்கி பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. உலகம் அச்சத்தை கொடுக்கிறது. ஒரு விளையாட்டிற்காய்
தன்னுடைய தாயை கொலை செய்கிற உலகம். தன் தாயை கொலை செய்த உணர்வில்லாமல் 2 நாள் அதே இல்லத்தில் ஆண்டவரே உணவருந்தி திரைப்படம் பார்த்து கொண்டாடுகின்ற மனநிலையில் பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்களே, உலகம் எங்கு செல்கிறது ஆண்டவரே? தன்னை ஈன்றெடுத்து வளர்த்த தாயையும் தனக்காய் வியர்வை சிந்திய தந்தையும் ஆண்டவரே, முதுமை காலத்திலே தூக்கி எறிகிற உலகத்திலே நாங்கள் இதை நோக்கி பயணிக்கிறோம் ஆண்டவரே. பிறப்பதற்கு முன்னாலே தாயின் கருவறையை பகிர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் பிறந்த பிறகு நிலத்தை வைத்துக்கொண்டு உடல் பிறப்புகள் எல்லாம் சண்டையிடுவதை காண்கிறோமே, இந்த உலகம் எங்கு செல்கிறது ஆண்டவரே? எங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது? நான் வாழ்ந்தால் போதும் என சொல்லி நாளைக்கென தேவைகளை சேர்த்து வைக்கிறோமே, இன்றைக்கு எங்கள் கண்களுக்கு முன்னால் பசியோடு தாகத்தோடு இருக்கிற மனிதனுடைய கண்ணீரும் பசியும் எங்களை தொடுவதில்லை. இந்த உலகில் நாங்கள் எதை விட்டு செல்ல போகிறோம்? ஆலயத்தில் தொழுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், மன்னிப்பை குறித்து மறைவுரையெல்லாம் கேட்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் வருகிற பொழுது அத்தனையும் காணல் நீராகும், மற்றொருவருக்கு பாடமாய் மாறி போகிறதே. ஆண்டவரே, எங்களுக்கான உம்முடைய வார்த்தை எது? அந்தோனியாரை அழைத்தீரே, சிறு பிள்ளையா இருக்கிற பொழுதே அவருடைய தந்தை வழியாக தாய் வழியாக உம்மை வெளிப்படுத்தினீரே. நீங்காத நிலையான பற்றை உம்மீது கொண்டிருக்கும்படியாக உருவாக்கினீரே ஆண்டவரே. உலகெல்லாம் துறக்கும்படியாக உம்மை நோக்கி ஓடி வந்தாரே. பேரின்ப வாழ்வு என்பது என்ன? அது இறைவனுக்காய் வாழ்வது, இறைவனோடு வாழ்வதென சொல்லி சிறு வயதிலேயே அவர் கண்டுபிடித்த ஆண்டவரே, உம்மோடு வாழ்வதற்கு அவருக்குள்ளிருந்து இயக்கினீரே. நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் வேண்டாம், நான் கடவுளை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என சொன்னால் என் குடும்பத்தை, என் உறவுகளை, என் நண்பர்களை எல்லாம் விட்டு நான் செல்ல வேண்டும், ஆண்டவருக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிறு வயதில் ஆண்டவரே அவருக்கு தெளிவை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே தெளிவை, பார்வையை எங்களுக்கும் கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. இதோ நான் என் சொந்த ஊரில் இருந்தால் என்னை காண்பதற்கு நிறைய பேர் வருகிறார்கள், என்னால் ஆண்டவரோடு நிறைய நேரத்தை செலவிட முடியவில்லை என சொல்லி ஆண்டவர் உமக்காய் நெடுந்தூரம் பயணப்பட்ட ஆண்டவரை துறவு வாழ்க்கை மேற்கொண்ட அந்தோனியாரை எங்கள் பகுதிகளிலே பாதுகாவலராய் பரிந்து பேசுகின்றவரை கொடுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. அவரை போல நாங்கள் நேரம் எடுத்து இடம் ஒதுக்கி ஆண்டவரே உம்மோடு அதிகமான நேரம் செலவழிக்கும்படியாக எங்களுக்குள் நீர் தூண்டுதலை தாரும் ஆண்டவரே. அந்தோனியாருக்கு செலுத்துகிற வணக்கமும் ஆராதனையும் திருவிழா என்பது அவருக்காக கொட்டி கொடுக்கிற பணத்தில் ஏற்றி வைக்கிற மெழுகுவர்த்திகள் அல்ல. அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியாக வாழ்வதுதான் உண்மையான வணக்கமும் உண்மையான விழா என்பதும் உணர்கின்ற பக்குவம் அடைந்த மனதை எங்களுக்கு கொடுத்துள்ளும் ஆண்டவரே. தனக்கு வந்த எல்லா நன்மைகளையும் நான் அந்த நன்மைகளுக்கு தகுதியானவன் அல்ல, நான் பெற்றுக் கொடுப்பவன் மட்டுமே, நிறைவாக பொழிபவர் ஆண்டவர் என சொல்லி உம்மை நோக்கி கரம் உயர்த்தினாரே, உம்மை நோக்கி எங்கள் பார்வைகளை திருப்பினாரே. அந்தோனியாரை போல் ஆண்டவரே நாங்களும் உம்மை நோக்கி எங்கள் பார்வைகளை, கவனத்தை, பயணத்தை எல்லாம் திருப்பிடும்படியாக எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தரும் ஆண்டவரே. ஆசீர்வதித்தாரும். மரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். ஆண்டவரே, அந்தோனியாரின் பரிந்துரை எங்களுக்கு கிடைக்க செய்துள்ளோம் ஆண்டவரே. தொலைந்து போனதை அவரிடத்திலே மன்றாட்டாய் கேட்கிற யாவருக்கும் அவர் பெற்று தருகிறார் என சொல்லி உலகம் நம்புகிறது. நாங்களும் தொலைந்து போனதை அவருடைய பரிந்துரை வழியாக கேட்கிறோம் ஆண்டவரே. தொலைத்தது எங்கள் செல்வத்தை, பணத்தை அல்ல, மன அமைதியை நாங்கள் தொலைந்து தவிக்கிறோம் ஆண்டவரே. மிகப்பெரிய இல்லம் இருக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு என சொல்லி பணமும் செல்வமும் இருக்கிறது, ஆனால் மனதிலே அமைதி இல்லை. அந்தோனியார் எங்களுக்காக அமைதிக்காய் உம்மிடத்திலே பரிந்து பேசுகிற பொழுது நிறைவாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை,
என் தாயும் என் தகப்பனும் நிறைய பிள்ளைகளை எங்களுக்காக ஈன்று கொடுத்து நாங்கள் சகோதரனாய் சகோதரியை வாழும்படியாக அவர்கள் காலம் முடிகிறவரை நாங்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என சொல்லி அவர்கள் கனவு காண்கிறார்கள். ஆனால் அழிந்து போகிற செல்வம் எங்களை எல்லாம் அடித்து கொண்டு வாழும்படி செய்கிறதே. எங்களுக்குள் இல்லாத நாங்கள் தொலைத்த அந்த குடும்ப ஒற்றுமையை எங்களுக்கு மீண்டுமாய் தாரும் ஆண்டவரே. எங்கள் உடலில் நற்சுகம் இல்லை ஆண்டவரே. நீர் படைத்த பொழுது எங்களை சுகமுள்ளவர்களாய் படைத்து தாயும் செய்யுமாய் நலமோடு இருக்கும்படியாக உருவாக்கினீர். எங்கள் உடலை தூய ஆவியான விலைகெடுத்து மீட்டுக்கொண்ட நீர் உரைகின்ற உம்முடைய ஆலயமாகிய இந்த உடலை ஆண்டவரே நாங்கள் தீட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். எங்கள் எண்ணத்தால் ஆடம்பரமான வாழ்க்கையினால் ஊதாரித்தரமான வாழ்க்கை கொண்டாட்டங்களினால் எங்களை இதோ நோயினுடைய கூடாரமாய் மாற்றி வைத்திருக்கிறோமே. நாங்கள் தொலைத்த உடல் சுகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இதோ எங்கள் குடும்பத்திலே நேற்று வரை இருந்த மகிழ்ச்சி இன்று எங்கே என சொல்லி தேடுகிற அத்தனை பேருக்கும் நிறைவான மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லாத பொழுது நிலவிய சமாதானம் எல்லாம் இருக்கிறதானால் சமாதானம் இல்லை என சொல்லி அல்லல் படுகிற உடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. என் மகளுக்கு என் மகனுக்கு நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் என சொல்லி கண்ணீரோடு உம்மிடத்திலே வேண்டுகிற அத்துணை பெற்றோருடைய ஜெபங்களும் உம்மை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளை திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த ஊராருடைய உறவினரின் சொல்லடியினால் பாதிக்கப்படுகிறார் என சொல்லி தன் மகளுக்காய் கண்ணீரோடு உம்மை நோக்கி வேண்டுகின்ற அத்துணை குரல்களை உம்மை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கூடி வாழ்வதற்காக குடும்பங்களை இது கொடுத்திருக்கிறீரே. ஆனால் ஒருவர் வெறுப்பை, கோபத்தை, காயங்களை பெற்றுச் செல்கிற எல்லமாக மாறி இருக்கிறதே ஆண்டவரே. இந்த நிலையை மாறட்டும் ஆண்டவரே. அந்த அந்தோணியார் தாமே உம்மை இறுக பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார். நீரும் அவரை முழுமையாய் ஆட்கொண்டிருந்தபடியாக எங்களை பிடித்த ஆண்டவரே, யாதொரு குறையும் இல்லாமல் நாங்கள் வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை தந்திருளும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊற்றமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனிதரே அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரே அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பருவை பரியரே, பரலோக திருப்பெட்டியே, தர்மத்தை தொடர்ந்தவர் திருச்சிலுவை நாதரே, மெய்யன்பு நெறியில் தூயவராம், தித்திக்கும் ஆசையை வென்றவராம், தூய்மை
எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.